வெண்ணிலா, நைட்டு நேரத்துல எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. வருண், வெண்ணிலாவ. வெண்ணிலா, வருண் எங்க? பின்னாடி தானே வந்துட்டு இருந்தான். அத்தை, ஒருவேளை நம்மள கிராஸ் பண்ணி ரூமுக்கு போயிட்டாரா? இருக்கலாம். சரி, நீயும் ரூமுக்கு போ. நேரமாச்சு, போய் தூங்கு. ம். வெண்ணிலா. என்னங்க அத்தை? மறுபடியும் சொல்றேன், எதுக்கும் பயப்படாத. நான் இருக்கேன், தைரியமா இரு. போமா. நீங்க எப்படி இங்க? நீ ஏங்க, உங்களுக்கு என்னாச்சு? nothing baby. Today I am very happy. Come. வா நில்லு. என்னங்க? ஐயோ, என்னங்க? I am sorry baby. பேபி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. எல்லாம் ஏன் தப்பு தான். என்னை மன்னிச்சிடு பேபி. வருண், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்ல. வா வா. வருண், என்ன பண்ற வருண்? லீவ் ஹிம். ஏய், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏய், அது கேட்க நீ யாரு? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? She is my lover. She is my wife. She is my everything. அவளை நான் ஹக் பண்ணுவேன், கிஸ் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரு? என்ன ஏற்காடு வந்து என்ன மயக்கிடலாம் நினைச்சியா? அதெல்லாம் உன்னால முடியாது. என் மனசுல இவதான் இருக்கா. அத மாத்த யாராலையும் முடியாது, புரிஞ்சுதா? சாரா ப்ளீஸ், வருணை நீங்க எந்த அளவுக்கு லவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் அவர் மேல உயிரையே வச்சிருக்கேன். சாரா, தயவு செஞ்சு இத பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். உன் லவ் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஆஃப்டர் ஆல் ஒரு பணத்தை கட்டி வருண விலைக்கு பேசுவ? சாரா, இல்ல சாரா, இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு... வாய் மூடு. ஆசை கட்டி என்ன மயக்கலாம் நினைச்சியா? இந்த காசுக்காக தானே வருண ஏமாத்தி கல்யாணம் பண்ண. என்னையும் உன்ன மாதிரி நினைச்சியா? நான் வருண் மேல வச்சிருக்கிறது ட்ரூ லவ். நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் உன்னால வாங்கவே முடியாது. நீ மரியாதைங்கிறது கிளம்பு. ஐயோ சாரா, ப்ளீஸ் என்ன நம்புங்க. சத்தியமா இந்த பேக்ல பணம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. எப்படி பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்டே நடிக்கிறியா? இங்க பாரு, உனக்கு வேணா பணம் முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு என் வருண் தான் முக்கியம். அவனை எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். முதலிங்கிறது போடி. சாரா, அத்தை வருண காணும்னு தேடிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில அவங்க இவரை இங்க பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். வருண், எந்திரிங்க. வாங்க வருண். வெண்ணிலா, உன்கிட்ட ஒன்னு கேப்பேன், உண்மையை சொல்லணும். நீயும் வரணும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஐயோ,
அத்தையே திடீர்னு இப்படி கேக்குறாங்க. எங்களுக்குள்ள என்னத்த, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். உண்மையே சொல்லு. வருணுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்ல. வருண் என்ன உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாரு. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க பாரு வெண்ணிலா, நீ எங்க குடும்பத்துக்கு மருமகளா வரணும். எங்களுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை வழி நடத்தணும். என் பையனுக்கு மனைவியா மட்டும் இல்லாம ஒரு அம்மாவா அவனை பாத்துக்கணும்னு ஆசை ஆசையா உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா இப்போ ஏதோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன விரிசல் இருக்கிற மாதிரி இருக்கு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எனக்கு உன் சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம். அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவும் இல்ல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்களாம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? வெண்ணிலா, இது அத்தை உனக்கு கொடுக்கற வாக்கு. நாளைக்கு என்ன நடந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட நிப்பேன். அதே மாதிரி நீயும் என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலை ஆனாலும் இந்த அத்தையை விட்டுட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. அத்தை, நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. என்ன நடந்தாலும் நான் எப்பவும் உங்க கூடவே இருப்பேன். ஏய், இங்க எதுக்கு வர சொன்ன? யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? அம்மா வேற இருக்காங்க, சீக்கிரம் சொல்லு. நேத்து உன் பொண்டாட்டி என்ன பண்ணனு தெரியுமா? ஒரு பேக் நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து வருணை விட்டுடு, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு என்கிட்டயே நம்ம காதலுக்கு பேரம் பேசுறான். என்ன சாரா சொல்ற? ஆமா வருண், அவ என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சிருந்தா காசு கொடுத்து விலைக்கு வாங்கலாம் நினைச்சிருப்பா. வெண்ணிலாவை இப்படி பண்ணா? ஓ, அப்போ நான் சொல்றது நம்பலல? அது இல்ல, அவகிட்ட ஏது அவ்வளவு பணம்? என் கூட தான் வந்தா. வீட்டுலனா கூட பரவாயில்ல, இங்க அவளுக்கு பணம் வர வாய்ப்பே இல்லையே. நேத்து வந்தவ மேல இருக்கிற நம்பிக்கை இவ்ளோ நாளா லவ் பண்ண ஏன் மேல இல்லல? அப்படிதானே? ஏய், அப்படி இல்ல சாரா. அப்படிதான் வருண், உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, லவ் இல்ல, பாசம் இல்ல. உனக்கு என்ன சுத்தமா பிடிக்கல வருண். ஏன் சாரா அப்படி எல்லாம் பேசுற? அதான் வருண் உண்மை. உனக்கு உங்க அம்மாவும் அந்த வெண்ணிலாவும் தான் முக்கியம், நான் முக்கியம் இல்ல. அதனாலதான் அவ காசு காட்டி நம்மள பிரிக்க பாக்குறான்னு சொல்லியும் நீ நம்ப மறுக்கிற. இல்ல சாரா, அது நான் சொல்றத கேளு. நீ வேண்டாம் வருண், நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். எப்ப அவ கழுத்துல தாலியை கட்டுனியோ அப்பவே நீ மாறிட்ட.